ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும், என்னுடைய சுபாவம் மாற ஆரம்பிக்கும், என்னுடைய பிஹேவியர் மாற ஆரம்பிக்குது, என் பாடி லாங்குவேஜ் மாற ஆரம்பிக்குது, என்னுடைய ஆட்டிடியூட் மாற ஆரம்பிக்குது. கேரக்டர் மாறாம வெளியில ஆட்டிடியூட் நல்லா தெரியுமா? கெட்டதான் தெரியும். கேரக்டர் மாறுச்சுன்னா வெளியில ஆட்டிடியூட், நான் ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், தமிழ்ல சொல்லுவோமா சிம்பிளா, அகத்தின் அழகு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு உள்ள இருக்கக்கூடிய சுபாவத்தை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவருடைய சுபாவம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அதே சுபாவம் எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் வரும்பொழுது நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க, பழையவைகள் எல்லாம் என்ன புதுசாச்சுன்றத இப்ப கேள்வி. எல்லாமே எது? சுபாவம் மட்டும்தான் இங்க புதுசா மாறுது. கேரக்டர் சேஞ்ச் உள்ள நடந்திருக்கு அப்படின்னா அது என் ஆட்டிடியூட வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சிம்பிளான கேள்வி, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? உனக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா வெளியிலையும் சுபாவத்தின்படி யார் தான் தெரிய ஆரம்பிப்பாரு? கிறிஸ்து தான் தெரிய ஆரம்பிப்பார்.